அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க வந்திருக்கும் பாத்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டையில இருந்து பழனி போறதுக்கு முன்னாடி தாளத்துல இருந்து 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கறிக்குழம்பு வாசம் சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஹோட்டல் பார்த்தோம். ரொம்ப நாளா இந்த ஹோட்டல்ல நான் சாப்பிடலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன், முடியவே இல்லைங்க. இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். வர வழியில சாப்பிடலான்னு பிளான் பண்ணியாச்சு ஃபேமிலியோட. வாங்க உள்ள போய் இந்த ஒயிட் ரைஸ் கூட காம்போ நிறைய கொடுக்குறாங்களாமா, என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்றோம். வாங்க வீடியோ போறோம். நம்ம சாப்பிடறதுக்கு உள்ள போலாங்க. உள்ள போயிட்டு இந்த காம்போல என்னென்ன தர்றாங்கிறது கேட்டுட்டு அடுத்தது எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து ஏதாவது ஃப்ரை ஐட்டம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போலாம். வணக்கங்க, உடுமலை ஃபுட் பண்ணி யூடியூப் சேனல்ல இருந்து வர்றாங்க. இப்போ நீங்க கொடுக்குற காம்போல என்னென்ன வருதுன்னு மட்டும் சொல்லுங்க. காம்போல வந்து 4 ஐட்டம் காம்போ வைக்கிறது நான் சைடிஸ். அப்படி ஒவ்வொன்றா நாட்டுக்கோழி வறுவலுங்க. நாட்டுக்கோழி வறுவல். சரி. நாட்டுக்கோழி மிளகு கறிங்க. மிளகு கறி. அந்த டெய்லி வந்து ஒரு மாறி மாறி வரும். மாற்றி மாற்றி கொடுப்பேங்க. சரி சரி. முட்டை பொரியல், மீன் சில்லி. இதுல இந்த சிக்கன் ஐட்டம் மட்டும் ஒவ்வொரு நாள் மாறி மாறி கொடுப்பீங்க. ஆமாங்க. நாட்டுக்கோழியில நல்ல நாட்டுக்கோழி. அப்புறம் வந்து குழம்பு என்ன ஊத்துறீங்க? குழம்பு வந்து மட்டன் குழம்புங்க. சரி. நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. அப்புறம் மீன் குழம்பு. ஒயிட் ரைஸ் எவ்வளவு வேணும் வாங்கிக்கலாம். ஒயிட் ரைஸ் அன்லிமிட்டட். இது இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா நீங்க சொல்றீங்கல்ல ஃப்ரை ஐட்டம்லாம், அது என்னென்ன ரேட்னு சொல்லுங்க. ஆனா நாட்டுக்கோழியில பள்ளி வேலைங்க. பள்ளி வேலையும் தனியா கொடுக்குறீங்க எக்ஸ்ட்ரா. தனியா எக்ஸ்ட்ரா தான். சரி, அது என்ன ரேட்? அது 250 ரூபாய்ங்க. அப்புறம் மட்டன்ல மட்டன் சுக்கா 300 ரூபா. தொடர் ஃப்ரை. அப்புறம் சில்லி வேணா வாங்கிக்கலாம். சில்லி வேணும். ஓகே. நாட்டுக்கோழியில் 4 ஐட்டம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். சாப்பிட்டு வந்து பாருங்க. உப்பு கறிங்களா நாட்டுக்கோழி? ஒரு நிமிஷம். இப்போ நம்ம சாப்பிட வந்தாச்சுங்க. இப்போ வந்து அவங்க பரிமாறிக்காங்க. ரைஸ் ஒயிட் ரைஸ் வச்சிருக்காங்க. அடுத்ததான் ஒவ்வொன்றா சொல்லி வைங்க. நாட்டுக்கோழி உப்பு கறி. இது நாட்டுக்கோழி உப்பு கறிங்களா? சரி. அடுத்ததுங்க நாட்டுக்கோழி சின்னப்பணி. நாட்டுக்கோழி சிந்தாமணி. முட்டை பொரியல். முட்டை பொரியல். பாறை மீன் செல்லி. பாறை மீன் செல்லி. 4 காம்பவுண்ட் சாப்பிடும். இது காம்பவுண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு குழம்பு என்ன கொடுக்குது? ஃபர்ஸ்ட் மட்டன் மட்டன் குழம்பு. அடுத்தது நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. சரி. அப்புறம் மீன் குழம்பு. அப்புறம் ரசம். இப்போ மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒயிட் ரைஸ்ல வந்து மட்டன் குழம்பு ஊற்றிருக்காங்க. மட்டன் குழம்பு வந்து நான் சாப்பிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ரைஸ் வந்து முதல்ல வந்து 3 குழம்பு கொடுத்தாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, அடுத்து நாட்டுக்கோழி குழம்பு, அடுத்து மீன் குழம்பு தர்றாங்க. இன்னைக்கு நான் மட்டன் குழம்பு வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு. இன்னும் உப்பு கொஞ்சம் வைங்க. ஓகே, சரி. நான் மட்டன் குழம்புக்கு உப்பு கொஞ்சம் கரெக்டாக நல்லா இருக்கு. நம்ம சில்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பாராமீன் சில்லி. ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா கிறிஸ்பியா சூப்பரா மசாலா இறங்கி சூப்பரா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து நாட்டுக்கோழி கிரேவி வச்சிருக்காங்க. அதையும் ட்ரை பண்ணிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழியில பள்ளிப்பாளையம், ஈரோடு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன். இது வரமிளகா வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணியிருக்கேங்க. சூப்பராக இருக்கு. காரமெல்லாம் ரொம்ப அளவாக சாப்பிட்டு சூப்பராக இருக்கு. அடுத்தது முட்டைக்கறி டேஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியில் 2 ஐட்டம் வைக்கிறாங்க. 2மே சூப்பராக இருக்கு. அடுத்து நம்ம நாட்டுக்கோழி குழம்பு. நான் அதை குழம்பு போடுங்க. இது நாட்டுக்கோழி குழம்புங்க. ஓகே. நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. தண்ணி குழம்பு. நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. இங்கே கொஞ்சம் ஓகே. ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சூடா இருக்கு. நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு அதை விட சூடா இருக்கு. ஏன்னா நம்ம கடை ஓப்பன் பண்ணோம்னா வந்துட்டோம். நல்லா பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு இருக்குங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. நாட்டுக்கோழி குழம்பு செகண்ட் டைம் வச்சுருக்காங்க. தண்ணி குழம்பு சூப்பராக இருக்கும். இது ஒயிட் ரைஸ் இல்லை, இட்லி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நான் தாண்டாங்க. அப்படியா? வெள்ளிக்கிழமை நானும் சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீரம் வந்திருக்கும். மறுபடியும் நம்ம 1 மந்த் ஆகுது வர்றது. இல்லை இன்னைக்கு சூப்பரான வந்து சாப்பாடு இருந்தாச்சு. சரி, நீ மிஸ் பண்ணிட்டு அடுத்த வரும். சரியா?
இப்போ மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா வெறும் மீன் குழம்பு கொடுப்பாங்க. எனக்கு போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தலை வந்துச்சு. ஏன்னா இப்போ மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா குழம்பு மட்டும் தானே? குழம்பு மட்டும். ஓகே இல்ல நாங்க அதுல மீன் சரி. இப்போ பீஸோட இல்லை, வெறும் குழம்பு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, அதுவும் நல்லா இருந்தது. அடுத்து சிக்கன் நாட்டுக்கோழி குழம்பு, தண்ணி குழம்பு, அதுவும் நல்லா இருந்ததுங்க. அடுத்து மீன் குழம்பு, நல்ல ஒரு கிராமத்தில் துவையில ஒரு மீன் குழம்பு பிரகாசமா இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாறை மீன் கிள்ளி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதை வச்சு சாப்பிடுவோம். மீன் குழம்பு சூப்பர். நான்வெஜ் காம்போ சாப்பிட்டாச்சுங்க, செமையா இருந்தது. நானும் வந்து ரொம்ப நாள் இங்க வந்து சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்களே பள்ளியிலிருந்து இப்போ உடுப்பேட்டை போனீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இதான் பள்ளி. பள்ளியிலிருந்து நீங்க வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பேக்னு ஒன்று இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம், அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா கறிக்குழம்பு வாசம் சொல்லிட்டு இந்த கடை சூப்பரா நல்ல ஒரு ஆம்பியன்ஸ்ல நல்ல குழுக்குன்னு இருக்குங்க. அட்டகாசமா இருக்கு. நல்ல ஒரு ஏசி போட்டு கொடுத்த மாதிரி நல்ல குழுக்குன்னு இருக்கு. உட்காந்து நீங்க சூப்பரா ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். வெறும் ஜஸ்ட் 140 ரூபா தான். 140 ரூபாய்க்கு இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.